தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சொல். நீ ஒப்பிட முடியாத வாழ்க்கையை தேவனிடத்தில் இருந்து பெற்றவள். இப்படிப்பட்ட மேன்மையான அருமையான வாழ்க்கையை, வாக்குத்தத்தங்களை பெற்ற மகனே, மகளே, உன் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக்கொள். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, இயேசுவே ஆண்டவர் என்கிற விசுவாசம் இருக்கிறது, தேவன் என்னை நடத்துவார் என்கிறதிலும் விசுவாசம் இருக்கிறது, எல்லாத்திலையும் விசுவாசம் இருக்கு. ஆனா விசுவாசத்தோடு தைரியம் இல்லாமல் இருக்கிறார். தைரியமாய் தேவனுக்காய் செயல்பட, தைரியமாய் தேவனுக்காய் இழக்க, தைரியமாய் களத்தில் இறங்க தைரியம் இல்லை. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தர விரும்புகிறார். நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது தெய்வீக தைரியம், மாம்ச தைரியம் அல்ல. உனக்குள் தேவன் வைத்த அந்த விசுவாசத்தை நம்பி தைரியமாய் செயல்பட தேவன் இந்த கடைசி காலத்தில் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எங்கே உன் தைரியம்? விசுவாசம் உண்டென்றால் விசுவாசத்தோடு உன் தைரியத்தை கூட்டு. விசுவாசிக்கிறவன் யோசித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல, விசுவாசிக்கிறவன் நீரே ஆனால் நானும் வருகிறேன். தைரியசாலி. படகுல 11 சீசர்கள் இருந்தாங்க. ஆனா பேதுரு உட்கார்ந்துகிட்டு ஸ்தோத்திரம் பயந்துகிட்டு இருக்க அல்ல, தைரியமா கடல்ல கால் எடுத்து வைத்தான், கடல்ல நடந்தான். ஆனாலும் மூழ்கினாலும் அவனை தூக்கக்கூடிய கர்த்தர் அவன் கூட இருந்தார். மகனே, மகளே, நீ தைரியமாய் தேவனுடைய சித்தம் செய்ய நீ களத்துல இறங்கும் போது சில நேரம் நீ தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. உன்னைய தூக்கி எடுக்க ஒருவர் உயிரோடு இருக்கிறார். தேவன் சொல்லிட்டார்னா வேற யாருக்கு காத்து இருக்கிற? தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை என்றால், தைரியமா தேவ திட்டத்தை நிறைவேற்ற களத்துல இறங்குங்க. மீதி அவர் பார்த்து கொள்வார். நீ செய்ய வேண்டியது தைரியமா இறங்கு. அன்றைக்கு சகையன் ஆயக்காரன் இயேசுவை காண விரும்பினான். விசுவாசித்துட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கவில்லை. கூட்டத்தின் நடுவிலே இயேசுவை எப்படியாவது பார்க்கலாமா என்று இப்படி தேடி பார்த்தான், கிடைக்கல. தைரியமாய் காட்டத்தி மரத்துல ஏறினான். அவன் விசுவாசம் அவனுக்குள்ளே செயல்பட்டது. அது தைரியத்தை கொடுத்து தைரியமா ஏறி பார்த்தான். இயேசுவை பார்த்துட்டான். இயேசுவை இவன் பார்த்தது மட்டுமல்ல, இயேசுவும் இவனை பார்த்து விட்டார். உன் தைரியத்துக்கு ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. நீ அவரை பார்க்க ஏற்கனவே உன்னை தேடிக்கொண்டிருக்கிறவருடைய கண்கள் உன்னை காண. இன்றைக்கு உன் வீட்டிற்கு உன் வீட்டிலே வந்து நான் தங்க வேண்டும். இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எங்கே உன் தைரியம்? தேவன் உன்னையே பல தடவை உன்னை கூப்பிட்டாரே, ஏன் தைரியம் இல்லை? விசுவாசம் உள்ளவன் அடையாளத்தை கேட்டுக்கொண்டு இருப்பவன் அல்ல. அடையாளம் அல்ல உனக்கு உறுதி. நீ விசுவாசிக்கிறது தான் உன் நம்பிக்கை. உன் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டு. கர்த்தர் தெய்வம் என்று நீ விசுவாசித்தால் உடனடியாக தேவனுடைய சந்நிதியிலே ஞானஸ்நானம் பெறு. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறு. சாக்கு போக்கு சொல்லாதே. தைரியமாய் தேவ சேவையை செய். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இயேசுவுக்கு தெரியாதா? நீ பயப்படுகிற மனுஷன் செய்யறதை விட கோடி 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 மடங்கு உனக்காக செய்ய என் இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். நீ தைரியமா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்று. உன் பிள்ளைய யார் உனக்கு கொடுத்தது? கர்த்தர் தானே. நீ ஏன் பயப்படுற? பயம் என்கிற ஆயுதத்தை சத்துரு உனக்குள்ளே பாவித்து உனக்குள்ளே செயல்படுத்தி உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிறான். பயப்படாதே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை மட்டுமே உன் இதயம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கையிலே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர்னு உங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி நின்று கையை உயர்த்துங்க. உங்க பிள்ளைய தேவன் பார்த்துக் கொள்வார்.
நோவா கர்த்தரை விசுவாசிக்கிறான். தண்ணி பெருகிக்கிட்டே இருக்குது. நான் அவரை விசுவாசிக்க என் தைரியம் கூடிக்கிட்டே இருக்குது. பெருக ஒரு நேரத்துல அப்படியே நோவாவுடைய பேலை மிதக்குது. உன் தைரியம் உன் பேலைய மிதக்க பண்ணும். உன் தைரியம் இந்த உலகத்தை அமிழ்ந்து போக பண்ணும். ஒரு 3 சம்பவத்தை வேகமா நம்ம பார்க்க போறோம். அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி அவளிடத்தில் இருந்த விலையேற பெற்றது. எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லாருடைய மனதிலும் விலையேற பெற்ற ஒன்று அவளுடைய கையில் இருந்தது. அவள் பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஒன்று. அத தைரியமாக இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றுகிறார். அங்கே அவரை தொந்தரவு பண்ணுகிற அநேகர் இருந்தார்கள். இந்த ஸ்திரீவுடைய தெய்வீக செயலை தொந்தரவு பண்ண அநேகர் இருந்தார்கள். ஆனால் இவள் எதற்கும் பயப்படாமல் தைரியமாய் தேவனுக்கு கொடுக்க தன்னுடைய விசேஷமானதை கொண்டு வந்து இயேசுவின் சிரசிலே ஊற்றினார். உன்னுடைய ஸ்பெஷல் என்ன? உன்னுடைய மேன்மை என்ன? தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சாரிபாத் என்கிற ஊரிலே உள்ள விதவை, அங்கே எலியா வருகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து இந்த விதவை பார்க்கும் பொழுது, கொஞ்சம் எனக்கு தாகமா இருக்கிறேன், தண்ணி கிடைக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே பானையில் ஒரு பிடி மாவும் களத்திலே கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. இதை நான் சுட்டு சாப்பிட்டு அதோட முடிந்தது என் கதை. அதோட என் வாழ்க்கை முடிஞ்சது. கடைசி எனக்கு உள்ளதின் கடைசி அதுதான் என் கையில் இருக்கிறது. தீர்க்கதரிசியே, என் வாழ்க்கையின் கடைசி அதை கேட்கிறீரே என்ற உடனே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் ஒரு சிறிய அடையை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். முதலாவது தேவனுக்கு. உன்கிட்ட இருக்கிறதை முதல் பங்கு தேவனுக்கு. எனக்கு இருக்கிற கொஞ்சம் வாய்ப்பு தான், அதை தேவனுக்கு என்று பயன்படுத்து, பயப்படாதே. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் கொடுக்கல, அவங்கெல்லாம் கொடுக்கட்டும், அவங்கெல்லாம் செய்யட்டும், அவங்கெல்லாம் பண்ணட்டும். ஸ்தோத்திரம், ஆண்டவர் உன்கிட்ட சொல்றதை நீ செய். ஸ்தோத்திரம். அந்த சாரிபாத்துல எத்தனையோ வீடு இருந்தது, எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் எலிசாவை காப்பாற்ற ஒரு விதவையை தேவன் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னிடத்தில் வருகிறார். ஐஸ்வர்யவானை தேடி போகல, உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் பங்கு கேட்க வருகிறார். பயப்படாதே, செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. என் தேவன் உன்னை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. தேவன் பாருங்க எப்படி தேவ பிள்ளைகளை நடத்துகிறாருங்கிறது. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க, சேர்த்து வச்சு தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்தாங்க. பாருங்க, இந்த விசுவாசிகள், இவர்கள் பரலோகத்துல தங்கள் வீட்டை கட்டிவிட்டார்கள். அவர்களும் அவர்களுடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் ஹல்லேலூயா நாடுகளிலே ராஜாக்களாக, ஹல்லேலூயா தேவ பிரியர்களாக வாழ தேவன் உதவி செய்தார். விசுவாசம் இருந்தா தைரியமா ஆண்டவருக்கு நீ எதையும் செய்யலாம். தேவனை நீ விசுவாசித்தால் தைரியமா நீ செயல்பட. நான் வெறும் கொடுக்கிறத மட்டும் வச்சு நான் சொல்லல. தேவனுக்கு ஊழியம் செய்யறது, தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்காக ஊழியத்துக்கு வர தைரியம் உண்டா? தேவனுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ தைரியம் உண்டா? தேவனுக்காக சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல தைரியம் உண்டா? இந்த தியாக பாதையில வர உனக்கு தைரியம் உண்டா? வசனத்தை விசுவாசிக்கிற தைரியம், ஹல்லேலூயா, சிங்கத்தை எதிர்கொள்ளுகிற தைரியம், சூளையை ஹல்லேலூயா ஜெயிக்கக்கூடிய தைரியம், ராஜாவின் கைக்கு தப்பக்கூடிய தைரியம். தைரியம் நெஞ்சமா என்னையும் உங்களையும் தேவன் மாற்றுவாரா?